இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சாப்டர் 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? எல்சிஎம், எஸ்சிஎஃப் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு 3 டாபிக் கிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா, அடுக்குகளின் மூலம் மீச்சிமா மற்றும் மீப்போவா காணுதல். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஓகேவா? என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 2 நம்பர் கொடுத்துருவாங்க. ஒன்று ஏன்னு எடுத்துக்கணும். 2 பவர் 5, 3 பவர் 2, 7 பவர் 6, 11 பவர் 3ன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இன்னொன்று வந்து 2 பவர் 6, 3 பவர் 1, 7 பவர் 5, 11 பவர் 5 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது ஒரு செட்டு. இன்னொரு செட் எழுதிக்கலாம். A ஈக்குவல் டு 2 பவர் 5, 5 பவர் 3, 7 பவர் 9. B அப்படிங்கிறது 2 பவர் 4, 3 பவர் 2, 7 பவர் 5 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க பேஸ்ல இருக்கிற நம்பர் தான் இங்கேயும் இருக்கு. கரெக்டா? முதல் கொடுத்துருக்க நம்பர்லயும் 2, 3, 7, 11 இருக்கு. ரெண்டாவது கொடுத்துருக்க நம்பர்லயும் 2, 3, 7, 11 இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இதுல பாருங்களேன், ரெண்டுலயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இங்க 2, 5, 7, இங்க 2, 3, 7 ரெண்டுலயும் வேற வேற நம்பர் இருக்கு. ஓகேவா? இப்படி 2 மாடல் தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற ஒண்ணுமே இல்லை. எல்சிஎம், ஹச்சிஎஃப். எல்சிஎம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன நம்பர்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு பாருங்க. அது எல்லாத்தையும் எழுதிருங்க. என்னென்ன நம்பர்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது? 2 தெரியுது, 3 தெரியுது, 7 தெரியுது, 11 தெரியுது. ஓகேவா? ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது ரெண்டுலயும் என்ன நம்பர் இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். இப்ப இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பரும் ரெண்டுலயுமே இருக்கு. கரெக்டா? அப்ப அது எல்லாத்தையுமே எழுதிருங்க. 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 11. ஓகேவா? எல்சிஎம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். கரெக்டா? லீஸ்டுக்கு ஆப்போசிட் என்ன? ஹையஸ்ட். கரெக்டா? எல்சிஎம்ங்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்டுக்கு ஆப்போசிட் வந்து என்ன வரும் அப்படின்னா ஹையஸ்ட்னு வரும். ஓகே? அப்போ 2 பவர்ல எது ஹையஸ்டா இருக்குன்னு பாருங்க. இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்போ 6 தான் பெருசு. அதான் இங்க போடுங்க. 3 பவர் எது ஹையஸ்டா இருக்கு? இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ 2 தான் ஹையஸ்ட். 7 பவர்ல 6, 11 பவர்ல 5. அவ்வளவுதான். ஓகே? இல்ல எல்சிஎம் அப்படிங்கிறது கண்ணுக்கு என்னென்ன நம்பர்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையும் எழுதணும். எழுதிட்டு லீஸ்ட் அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஹையஸ்ட் நம்ம எழுதணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது ரெண்டுலயும் என்ன நம்பர் இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். எழுதிட்டு ஹச்சிஎஃப்னா என்ன சொல்லுவோம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட்க்கு ஆப்போசிட் வந்து என்ன? லீஸ்ட். அப்போ 2 பவர்ல எது லீஸ்டா இருக்குன்னு பாருங்க. இங்க 5 இருக்கு, அங்க 6 இருக்கு. அப்போ 5. 3 பவர்ல எது லீஸ்டா இருக்கு? இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ 1. 7 பவர்ல 5, 11 பவர்ல 3ன்னு வரும். ஓகே? இதுதான் கான்செப்ட். ஓகே? இப்போ இந்த இதுல வாங்களேன். எல்சிஎம், ஹச்சிஎம். எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கோம்? என்னென்ன நம்பர்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையும் எழுதிருங்க. என்னென்ன நம்பர்லாம் கண்ணுக்கு தெரியுது? 2 தெரியுது, 3 தெரியுது, 5 தெரியுது, 7 தெரியுது. ஓகே? எல்லாத்தையுமே எழுதிட்டோம். எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கோம்? லீஸ்ட். அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஹையஸ்ட்னு வரும். 2 பவர்ல எது ஹையஸ்டா இருக்கு? 5. 3 பவர்ல 2, 5 பவர்ல 3, 7 பவர்ல 9 வரும். ஓகேவா? இதே ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது ரெண்டுலயும் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. அதை மட்டும் எழுதுங்க. 2 ரெண்டுலயுமே இருக்கா? அப்போ அதை எழுதிக்கலாம். 5 இங்க இருக்கு, இங்க இல்ல. 3 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்போ அதை எழுதக்கூடாது. அடுத்து 7 வந்து ரெண்டுலயுமே இருக்கு. ஓகேவா? அதை எழுதிக்கோங்க. ஹச்சிஎஃப். ஹச் நினைச்சிடும் ஹையஸ்ட். அப்போ அதுக்கு ஆப்போசிட் லீஸ்ட். 2 பவர்ல எது லீஸ்டா இருக்கு? 4. 7 பவர்ல எது லீஸ்டா இருக்கு? 5. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே? அவ்வளோதான் இது கான்செப்ட். சரிங்களா? ஒவ்வொரு சம்மா பார்ப்போம். சம்ம பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். HCF ஆஃப் 3 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 2, 3 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 2 இன்ட்டு 2 இவற்றின் மீப்போவா. HCF வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த நம்பர்ல கொடுத்துருக்கிற 2 நம்பர்ல எல்லாத்துலேயும் எது இருக்குன்னு பாருங்க. 3 இருக்கு, 5 இருக்கு. கரெக்டா? அது போக 2 வந்து இங்க இருக்கு, ஆனா இங்க இல்லை. அப்போ அது எழுதக்கூடாது. ஹையஸ்ட். அப்போ லீஸ்ட் எழுதணும். 3 பவர்ல ரெண்டுலையுமே எனக்கு 2 2 தான் இருக்குங்களா? அப்போ அப்படியே வரும். 3 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 2. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து இதுல என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஏ வந்து
2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 பவர் 4. இன்னொரு நம்பர் வந்து 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 2 இன்ட்டு 7 பவர் 6. சி அப்படிங்கிறது 2 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 3 இன்ட்டு 7 பவர் 2. ஓகே, கொடுத்துருக்க 3 நம்பர் நான் ஏபிசின்னு எழுதிக்கிட்டேன். இது வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி தான் எழுதியிருக்கேன். சரிங்களா, இது நீங்கள் எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுன்னா நீங்கள் அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, மீ பெரு ஹச்சிஎஃப் வந்து என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ரெண்டுமே கண்டுபிடிப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் எல்சிஎம் பார்ப்போம். ஹச்சிஎஃப்னா என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டுலேயும் என்ன நம்பர் இருக்கோ எல்லாத்துலேயும் என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. 2 எல்லாத்துலேயும் இருக்கா, அப்போ 2 எழுதிக்கிறோம். 3 வந்து இதில் இருக்குது இதில் இருக்குது ஆனால் இதில் இல்லை, அப்போ அதை எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் 5 எல்லாத்துலேயும் இருக்குது, 5 எழுதிக்கோங்க. அதே மாதிரி 7 எல்லாத்துலேயும் இருக்குது, 7 எழுதிக்கோங்க. ஓகேவா, ஹையஸ்ட்டு அப்போ என்ன பண்ணணும், லீஸ்ட் எழுதணும். சரிங்களா, 2 பவரில் எது லீஸ்ட்டாக இருக்குது, 2 தான் இருக்குது, அப்போ அது வரும். அடுத்து 5 பவரில் எது லீஸ்ட்டாக இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்றக்கும், அப்போ 1ன்னு வரும். 7 பவரில் எது லீஸ்ட்டாக இருக்குது, 4 6 2, அப்போ 2ன்னு வரும். ஓகே, அவ்வளோதான். எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கோம், என்னென்ன நம்பர்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையும் எழுதிருங்க. 2 கண்ணுக்கு தெரியுது, 3 தெரியுது, 5 தெரியுது, 7 தெரியுது. ஓகேவா, அப்போ எல்லாத்தையும் எழுதிக்கணும். லீஸ்ட்டு அப்போ ஹையஸ்ட் எழுதணும். 2 பவரில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது, 3, 3 பவரில் 5, 5 பவரில் 3, 7 பவரில் 6ன்னு வரும். ஓகே, அடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டு எத்தனை கொடுத்துருக்காங்க, 1 2 3 மெம்பர் கொடுத்துருக்காங்க. 3 செட்டு கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்சிஎம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், என்னென்ன நம்பர்லாம் கண்ணுக்கு தெரியுதோ எல்லாத்தையும் எழுதிடணும். 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. கரெக்டாக எழுதிட்டு லீஸ்ட்டு அப்போ ஹையஸ்ட் எழுதணும். 2 பவரில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது, 4, 3 பவரில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது, 3, 5 பவரில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது, இது. அடுத்து 7 பவரில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது, 1. அப்போ ஆன்சர் வந்து 2 பவர் 4, 3 பவர் 3, 5 பவர் 3 இன்ட்டு 7. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எந்த ஆப்ஷன் வருதோ அதை வந்து கமெண்ட்டில் போட்டு பாருங்கள். சரிங்களா, அடுத்து இது வந்து நமக்கு அவ்வளோதான். ஓகே, இந்த இதில் வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். எல்சிஎம் ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் எது இருக்கோ அது எழுதுனா அது எல்சிஎம், பவரில் ஹையஸ்ட் எழுதணும். ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது எது எது காமனாக இருக்கோ அதை மட்டும் எழுதிட்டு இது பண்ணி போடணும். ஓகே, அடுத்து இயற்கணித கோவைகளுக்கு மீச்சிமா மற்றும் மீப்போவா காணுதல். இந்த டாபிக் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் கொஸ்டின்ஸ் நமக்கு நிறையா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, பாலினாமியல் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதுக்கு ஹச்சிஎஃப் என்ன எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த சாப்டர் இந்த சப்ஹெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலா தான் நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா தான். மொதல் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ என்ன வரும்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா அப்படிங்கிறது ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அப்போ என்ன வரும் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்து மூணாவது ஃபார்முலா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், ஃபார்முலா வந்து என்ன வரும்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இந்த மூணு ஃபார்முலா லைட்டாக ரீகால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டரில் இது பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு மைனஸ்னால் இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு, ஃபஸ்ட்டு ப்ளஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. சரிங்களா, இதுவும் கிட்டத்தட்ட நம்ம அந்த அடுக்குகளும் அடிமானங்களும் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தா அதே கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்களேன், 3 இது கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே ஆல்ஃபபெட்டு தான் நம்ம கொடுப்பாங்க. சரிங்களா, 1 வந்து ஏன்னு எடுத்துக்கணும், ஏ பி ஸ்கொயரு சி கியூப், இன்னொன்று வந்து பின்னு எடுத்துக்கணும், ஏ ஸ்கொயரு பி கியூபு சி, இன்னொன்று வந்து சின்னு எடுத்துக்கணும், ஏ கியூப் பி சி ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஹச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ ஹச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், அந்த அடுக்குகளும் அடிமானங்களை எல்லாத்துலேயும் எது இருக்கோ அதை மட்டும் தான் எழுதுவோம். கரெக்டாக, இப்போ எல்லாத்துலேயும் பாருங்களேன், எல்லாத்துலேயும் ஏவும் இருக்குது பியும் இருக்குது சியும் இருக்குது. கரெக்டாக,
HCFனா என்ன பண்ணுவோம், ஹையஸ்ட். அப்போ அதுக்கு ஆப்போசிட் லீஸ்ட். A பவர்ல எது லீஸ்டா இருக்கு, 1. B பவர்ல 1, C பவர்ல 1. அப்போ ஆன்சர் வந்து ஏபிசின்னு வரும். அவ்வளோதான். சரிங்களா, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து போனதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து ஃப்ரண்ட்ல நம்பர் எதுவுமே இருக்காது கரெக்டா. ஆனால் இங்கே வந்து ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, நம்பருக்கு அவங்க எல்சிஎம் கேட்குறாங்களா ஹச்சிஎஃப் கேட்குறாங்களான்னு பாருங்க. ஹச்சிஎஃப் கேட்குறாங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஹச்சிஎஃப் பார்த்துங்க. என்னென்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 35, 49, 14. ஓகேவா. இப்போ இது 7ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 5 35, 7 49, 2 14ன்னு வரும். ஓகேவா. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து 7ன்னு வரும். ஆப்ஷனை பாருங்களேன், ஒரே ஒரு இதில் மட்டும்தான் நமக்கு 7 இருக்கு கரெக்டா. அப்போ சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, செக் பண்ணி பார்த்துடலாம். நம்பருக்கு ஹச்சிஎஃப் பார்க்கும் போது நமக்கு 7ன்னு வருது. ஓகேவா. இப்போ ஆல்பபெட் பார்க்கலாம். என்னென்ன ஆல்பபெட்லாம் இருக்கு, எல்லாத்துலேயுமே எக்ஸ் ஒய் இசட் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு. அப்போ 7 எக்ஸ் ஒய் இசட். ஹச்சிஎஃப் ஹையஸ்ட், அப்போ லீஸ்ட். எக்ஸ் பவர்ல எது லீஸ்டா இருக்கு, 1. ஒய் பவர்ல எது லீஸ்டா இருக்கு, 1. இசட் பவர்ல எது லீஸ்டா இருக்கு, 2. சரிங்களா. அப்போ 7xy z² கரெக்டா வந்துருச்சு. ஓகேவா. அடுத்து மூணாவது சம். இதுவும் அதே மாதிரி தான். இது ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. என்ன கேட்குறாங்க, ஹச்சிஎஃப் தான் நம்ம கேட்குறாங்க. இப்போ ஃப்ரண்ட்ல இருக்க நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ஹச்சிஎஃப் பாருங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆல்பபெட்டுக்கு பாருங்க. ஆல்பபெட்டை பொறுத்த வரைக்கும் XY Z இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு. ஓகேவா. அப்போ அது ரெண்டுலையும் எழுதிட்டு ஹையஸ்ட் அப்போ லீஸ்ட் எழுதணும். அடுத்து ஃபோர்த்து சம். இந்த இதை பாருங்களேன். ஃபோர்த்து சம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா p² - 3p + 2. சரிங்களா. ரெண்டாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா p² - 4. இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது ரெண்டுலேயும் காமனாக எதுவுமே இல்லை. ஹச்சிஎஃப் வந்து என்னன்னு நினைப்போம், 1ன்னு நினைப்போம் கரெக்டா. ஆனால் இங்கே நமக்கு 1 வராது. இதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுவோம். பண்ணதுக்கு அப்புறம் சரி எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா. ஹச்சிஎஃப் 1 வராது, எல்சிஎம் பார்க்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை பாருங்களேன், ஒரு நம்பரு ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ இதையும் ஒரு நம்பரு ஸ்கொயரு அந்த ஃபார்மேட்ல எழுத முடியுதான்னு பாருங்க. p², 4 எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா a² - b² ஃபார்முலா வந்து என்ன வரும்னா a - b × a + b. அப்போ p - 2 × p + 2ன்னு வரும் கரெக்டா. இது இருக்கட்டும். அடுத்து இங்க இதை வந்து நம்ம காரணிப்படுத்தணும். ஓகேவா. இங்க ஃப்ரண்ட்ல எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இதையும் பெருங்க, இங்க அதை இங்க மேல போட்டுருங்க. மிடில்ல என்ன இருக்கோ அது சைனோட சேர்த்துடுங்க. என்ன இருக்கு, -3. இப்போ இதை நான் வந்து 2 நம்பரா பிரிக்கணும். சரிங்களா. 2 நம்பரா நம்ம பிரிக்கணும். இந்த 2 நம்பரை பெருக்குனா நமக்கு 2ன்னு வரணும். சரிங்களா. அதே 2 நம்பரை கூட்டினா நமக்கு என்ன வரணும்னா -3ன்னு வரணும். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1 2ன்னு பிரிக்கணும். இது ரெண்டையும் பெருக்குனா இது வந்துடும் கரெக்டா. ஆனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன், ஆட் பண்ண என்ன வரும், 1 + 2 3ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன இருக்கு, -3ன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்கன்னா 2 இடத்துலையும் மைனஸ் போட்டுருங்க. அப்போ ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2ன்னு வந்துடும். இங்கே -3 வரும். ஃப்ரண்ட்ல நம்பர் எதுவுமே இல்லையா, அப்போ டைரக்டா எழுதிடலாம். எப்படி எழுதிக்கலாம்னா p இங்கே என்ன இருக்கு -1, அடுத்து p -2ன்னு வரும். ஓகேவா. இப்போ இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் பாருங்க. எல்சிஎம் வந்து என்ன வரும்னா இது ரெண்டுலையும் காமனா இருக்கு p - 2. காமனா உள்ளதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ரிமைனிங் உள்ள எல்லாத்தையும் அப்படியே எழுதிருங்க. p - 1 × p + 2ன்னு வரும். ஓகேவா. இப்போ p - 2 p - 1 டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா. அடுத்த சம் பாருங்க. 2x² - 18 மற்றும் x² - 2x - 3 இன் மீப்போவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு, 2x² - 18ன்னு இருக்கு கரெக்டா. இப்போ இதுல இருந்து ஏதாச்சும் காமன் எடுக்க முடியுமான்னு பாருங்க. நம்பர் இருக்கா, அப்போ நம்பரை காமனா வெளியில் எடுங்க. 2 காமனா வெளியில் எடுத்துட்டு என்ன வரும், மீதி x² - 9 வரும் கரெக்டா. இப்போ இந்த இதை எப்படி எழுதிக்கலாம், 2 ×
ஒரு நம்பரு ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ இதையும் அந்த மாதிரி எழுத முடியுமான்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக இது வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது பாருங்களேன், அடுத்தது என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3ன்னு இருக்கு. கரெக்டா இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும், அதாவது காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்தணும், இங்க ஃப்ரண்ட்ல நம்பர் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா 1ன்னு இருக்கணும். அப்போ இதையும் பெருக்குங்க, பெருக்குனா மைனஸ் 3 வரணும், நடுவில் என்ன இருக்கு மைனஸ் 2ன்னு இருக்கு. இப்போ இதை 2 டேர்மா பிரிக்கணும். இந்த ரெண்டையும் பெருக்கும் போது இது வரணும், அதே 2 ஆட் பண்ணும்போது இது வரணும். சரிங்களா, அப்போ எப்படி பிரிக்கலாம்னா 1 3ன்னு பிரிக்கலாம். சரிங்களா, இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் 3ன்னு வருது. சரிங்களா, இப்போ 1க்கு மைனஸ் பண்ணணுமா 3க்கு மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணணும்னா கீழே இருக்கிறத வச்சுதான். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு நெகட்டிவ்ல வருது, அப்போ லார்ஜர் நம்பருக்கு தான் நம்ம நெகட்டிவ் சைன் போடணும். சரிங்களா, அப்பதான் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி லார்ஜர் நம்பர் சைன், அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணா மைனஸ் 2ன்னு வரும். லார்ஜ் நம்பருக்கு வந்து மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் 2. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். நமக்கு இப்போ என்ன கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. அப்போ ரெண்டுலையும் எது பொதுவாக இருக்கு, இந்த எக்ஸ் மைனஸ் 3 வந்து ரெண்டுலேயுமே இருக்கு. கரெக்டா, அப்போ என்னோட HCF வந்து என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் 3ன்னு வரும். ஓகேவா, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த மாடல் சம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதில் என்ன சொல்றான்னு பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் kx மைனஸ் 16 மீ போவா HCF வந்து எக்ஸ் மைனஸ் 16 k இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம k கேட்குறாங்களா, அப்போ k இருக்கிற மாதிரி எந்த பாலினாமியல் இருக்குன்னு பாருங்க. இது இருக்கு, இதை எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் kx மைனஸ் 6. அது போக HCF கொடுத்துருப்பாங்க. HCF வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, என்ன அன்னோன் கேட்குறாங்கன்னு பாருங்க. அது இந்த ரெண்டு பாலினாமியல் எங்க இருக்குன்னு பாருங்க, அந்த பாலினாமியல் எடுத்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் HCF கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா HCF 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. 0, அப்போ எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 அந்த பக்கம் போனா பிளஸ் 6ன்னு வரும். சரிங்களா, இதை தூக்கி அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், ஆறு ஸ்கொயரு மைனஸ் 6 இன்ட்டு கே, சாரி கே அப்படி இருக்கும், எக்ஸ் இருக்கிற இடத்துல 6 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ரெண்டையுமே 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா, இப்போ ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 36 மைனஸ் 6k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. மைனஸ் 6k அந்த பக்கம் போனால் பிளஸ் 6k ஈக்குவல் டு 36ல் 6 போயிடுச்சுன்னா 30ன்னு வரும். அப்போ k வந்து என்ன வரும்னா 5ன்னு வரும். ஓகே, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் அந்த புக் பேக் 1 வேர்டு இருக்கும். சரிங்களா, அதுலேருந்து கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை, HCF 0க்கு ஈக்குவேட் பண்ணணும், என்ன அன்னோன் கேட்குறாங்களோ அது எந்த பாலினாமியல் இருக்குன்னு பாருங்க, அதையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து ஒய் கியூப் பிளஸ் 1 மற்றும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 மீப்போவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் கியூப் பிளஸ் 1 HCF வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு நம்பரு கியூப்னு இருக்கா, அப்போ நான் 1 எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 1 கியூப்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 1 பவர் என்ன போட்டாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1ன்னு தான் வரும். சரிங்களா, இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா a கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா. என்ன வரும், a பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் வரும். கரெக்டா, அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணால் என்ன வரும்னா y பிளஸ் 1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பிளஸ் 1ன்னு வரும். ஓகேவா, அடுத்தது என்ன இருக்கு, ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த 1 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். சரிங்களா, இந்த ஸ்கொயரு கியூப் இது எல்லாமே எதை பொறுத்து இருக்கும்னா பக்கத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க கியூப் இருந்தா 1 கியூப், இங்க ஸ்கொயர் இருந்தா இங்க 1 ஸ்கொயர். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா a மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு வரும். கரெக்டா, அப்போ இதை அப்ளை பண்ணுங்க. அப்போ ஒய் பிளஸ் 1 இன்ட்டு ஒய் மைனஸ் 1ன்னு வரும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, HCF.
HCFனா ரெண்டுலையும் எது இருக்குன்னு பாருங்க. ரெண்டுலையும் எது இருக்கு? y + 1 மட்டும் இருக்கு. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா y + 1ன்னு வரும். இதுவும் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் தான் நினைக்கிறேன். சரிங்களா? இந்த சம் நமக்கு ரிப்பீட்டடாக யாராவது கேட்டிருக்காங்க. அடுத்து இது நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். c² - d². இன்னொன்று வந்து c² - cdன்னு கொடுத்துருக்காங்க. இது பிரச்சனை இல்லை. இது பார்த்தோன்னே நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வரும்? a² - b² ஃபார்முலா. அப்போ என்ன வரும்? a - b × a + b. சும்மா ஃபார்முலா கொஞ்ச நாளைக்கு எழுதிட்டே வாங்க. அப்படின்னா தான் ஃபார்முலா நம்ம படிக்காம நமக்கு மனப்பாடம் ஆகும். சரிங்களா? அப்போ இதுக்கு அப்ளை பண்ணால் என்ன வரும்? c - d × c + dன்னு வரும். சரிங்களா? அடுத்து இதை பாருங்க. இப்போ இந்த ரெண்டுல இருந்து எதை காமனா எடுக்கலாம்? ரெண்டுலையுமே c இருக்கு கரெக்டா? அப்போ c காமன் எடுங்க. எடுத்துட்டா உள்ள என்ன வரும்? இதுல ஒரு c பேரும் ரிமைனிங் c மட்டும் இருக்கும். மைனஸ் இந்த c அப்படியே வெளியில போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? d மட்டும் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? HCF மீப்போவா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறது இந்த c - d மட்டும்தான். அப்போ என்னோட HCF வந்து என்ன வரும் அப்படின்னா c - dன்னு வரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கேட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? நமக்கு ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ண தெரிஞ்சா போதும். இந்த சப்ஹெட்டிங் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் கொஞ்சம் மீப்போவா மீச்சிமால கொஞ்சம் கஷ்டமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அது வந்து நம்ம பிஒய்க்கு டிஸ்கஸ் பண்ணும் போது அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நமக்கு சிம்பிளா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இதை பாருங்களேன். இதுல என்ன கேட்குறாங்க? மீப்போமா எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு இங்கே வந்து 5x² - 20. ஓகேவா? இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எதை காமனா எடுக்கலாம்? 5 காமனா எடுக்கலாம். எடுத்துட்டா என்ன வரும்? இங்க 5 அப்படியே போயிடும். x மைனஸ் எத்தனை 5 10, 5 10. அப்போ இங்க 2ன்னு வரும். ஓகேவா? அடுத்து இங்க இந்த ரெண்டுல இருந்து எதை காமன் எடுக்கலாம்? வழக்கம் போல 5 காமன் எடுங்க. காமன் எடுக்க என்ன வரும்? x² மைனஸ் எத்தனை 5 20, 4 5 20. அப்போ இங்க 4. இதோட நிப்பாட்டக்கூடாது. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 × இதை எப்படி எழுதிக்கலாம்? x² மைனஸ் 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 5 × x - 2 × x + 2ன்னு வரும். கரெக்டா? இப்போ நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வெளியில இருக்கு. இது 1, இது வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? 1க்கும் 2க்கும் எல்சிஎம் பார்க்கும்போது வெளியில 5 இருக்கு. ரெண்டுலையுமே 5 தான் இருக்கு. கரெக்டா? அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 5ன்னு வரும். இப்போ பாருங்களேன், 5 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நம்ம இதை பார்த்தே கொஞ்சம் சொல்லிடலாம். ஓகே, வேற எங்கேயுமே நம்பர் இல்லை. ஃப்ரண்ட்ல நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளியிலேயே நம்பர் இருக்கும். அப்போ என்னோட எல்சிஎம் வந்து 5 × இதுவும் காமனா இருக்கு. அப்போ அதை ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கோங்க. அது போக மீதி என்ன இருக்கு? x + 2 இருக்கு. அதை அப்படியே எழுதிக்கோங்க. x - 2 × x + 2. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஒன்று கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்துருப்போம், அல்லது a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ இந்த இதில் பாருங்க, இதில் எது வித்தியாசமா இருக்குன்னா இந்த டேர்ம் தான் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து a² - 1 இருக்கு. இங்க பாருங்களேன், ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. கரெக்டா? ஹோல் ஸ்கொயர் வச்சு நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அதனால இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயரு, ஹோல் கியூப்னு வந்துருச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு? 3 × a - 1. இது எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கு? 2 × a - 1 ஹோல் ஸ்கொயர். இதுவும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன இருக்கு? a² - 1 இருக்கா? இந்த 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1² எழுதிக்கலாம். கரெக்டா? a² - 1 இருக்கு. இங்க ஒரு நம்பரு ஸ்கொயர் இருக்கிறதுனால இதையும் ஒரு நம்பரு ஸ்கொயர் அப்படிக்கோங்க. இப்போ இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன வரும்? a - b × a + bன்னு வரும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. எல்சிஎம் கேட்குறாங்க. மீச்சிமா வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் பார்ப்போம்.
3 2 இது ரெண்டுமே நமக்கு அடுத்தடுத்த நம்பர் கரெக்டா அடுத்தடுத்த நம்பர் கொடுத்திருந்தா எல்சிஎம் என்ன சொல்லியிருப்போம் அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிறது தான் நமக்கு எல்சிஎம் அப்ப 2க்கு 3க்கு எல்சிஎம் என்ன வரும்னா 6ன்னு வரும் 6 இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஓகேவா அடுத்து பாருங்க இது 1 இது 2 இது 3 மூணுலயும் எதுவாச்சும் பொதுவா இருக்கா a-1 வந்து நமக்கு பொதுவா இருக்கு அப்ப a-1 போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு இதுல நமக்கு பவர் இருக்கு கரெக்டா நம்ம பாக்குறது எல்சிஎம் எல்சிஎம்னா என்னது லீஸ்ட் அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து என்ன வரும் ஹையஸ்ட்னு வரும் கரெக்டா அப்ப a-1ல எது ஹையஸ்டா இருக்குன்னு பாருங்க 2 தான் நமக்கு ஹையஸ்ட் அப்ப இதை அப்படியே எழுதிக்கும் a-1 whole square into a+1ன்னு வரும் 6 into a-1 whole square into a+1ன்னு வரும் டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா இத வேற எப்படி ஆப்ஷன் நமக்கு செட் பண்ணலாம் அப்படின்னா 6 into இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா தனித்தனியா எழுதிக்கிறேன் a-1 into a-1 எழுதிக்கிறேன் அப்ப இது ரெண்டையும் பெருக்கினாலும் எனக்கு திருப்பி இதுதான் கிடைக்கும் கரெக்டா இது அப்படியே இருக்கட்டும் இப்போ 6 into இது அப்படியே இருக்கட்டும் இதை கம்பைன் பண்ணி நம்ம என்ன போட்டுடலாம் a+b into a-b கரெக்டா அப்ப a² -1ன்னு போட்டுடலாம் கரெக்டா இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க இப்ப கொடுத்துருக்கிறது டைரக்டா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இன்டைரக்டாவும் நம்ம கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அவ்வளவுதான் சரிங்களா பாலினாமியலுக்கு எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் பார்க்கறது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும் அது போக 10th வந்து மேக்ஸிமம் சம்ஸ் இருக்கும் சரிங்களா இதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இது போக ப்ரீவியஸ் எல்லா ஒரு சில சம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருந்தாங்க இந்த பாலினாமியலுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் பார்க்கறது அது வந்து பிவைக்கு அந்த செட்டு போடும் போது அதுல டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுல எப்படி கேட்டிருக்காங்க அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த இதுல பார்க்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோல அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம் தேங்க்யூ